அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 22/3/2024 வெள்ளிக்கிழமைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க சென்செக்ஸ் இது மூணுலேயுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நைட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு கன்சாலிடேஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடுக்கு போச்சு. நேற்று அந்த ஃபெட் சேர்மன் ஸ்பீச்சுக்கு அப்புறம், நம்மளுடைய ஃபெட் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஒரு கேப் அப்போ அந்த கேப் அப் வந்து சஸ்டைன் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.7% பக்கமாக வந்து மேலே ஏறிருக்கு. எஸ்என்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜ் கேப் அப், டவோட அதிகமாக கேப் அப் ஆச்சு. அந்த கேப் சஸ்டைன் ஆகிருக்கு. பட் ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் மாதிரி ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ அப்சைடில் பையர்ஸ் வந்து வாங்குறதுக்கு யாரும் ஆள் இல்லை அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஈவன் தோ மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்துருக்கிறது எஸ்என்பி பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் தான். நாஸ்டாக்கும் சேம் அதே தான். இவனும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைக்கு போய் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து கன்சாலிடேட் ஆனால், ஸோ இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் கன்சாலிடேஷன் தான் இண்டிகேட் பண்ணுது. ஒரு நெகட்டிவிட்டிலாம் இல்லைங்க. ஏன்னா விக்ஸை பாருங்கள், விக்ஸ் வந்து படுத்தே விட்டானே அப்படிங்கிற மாதிரி நல்லா கீழே இறங்கி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லைட்டாக ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் வந்ததுனால மேலே போயிருக்கான். 13 கிட்ட இருக்கிறான். ஸோ இவன் வந்து அசைக்கவே முடியாது. இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று கன்சாலிடேஷன் ஆகணும், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மேலே போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக 0.1 0.2 அப்படின்ட்டு மேலே போகணும். இதுதான் வந்து பாசிபிள். பெரிய ரிவர்சல் இதுக்கப்புறம் பாசிபிலிட்டி இல்லை. இன்கேஸ் ஆஃப் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து யூஎஸோட 10 இயர் பாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இப்போ 4.2 வரைக்கும் போயிட்டு க்ளோசிங் வந்து 4.27 முடிஞ்சிருக்கிறான். இப்போ வந்து 4.25 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்ளைன் ஃபேஸில் தான் போயிட்டுருக்கு. நமக்கு மேலே க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு சின்ன சரிவு. ஸோ நேற்று வந்து நம்ம பார்க்கும்போது அவன் 81 ரூபாயில் இருந்தான். அப்புறம் நேற்று க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 80.77 ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது 80.76 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து 80க்கு மேலே இருக்கிறது இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்போவுமே ஒரு நெகட்டிவ் தான். பட் நேற்று நம்ம மார்க்கெட் ரேலி ஆச்சு அப்படின்னா அது ஒரு குளோபலாக பாசிட்டிவிட்டி இருந்ததுனால ரேலி ஆயிடுச்சு. ஸோ ஆனாலுமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் வந்து அதிகமாக இருக்கும் க்ரூட் ஆயில் அது மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையான விஷயம் தான். இவன் கம்மியாச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோ செக்டர் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். நிஃப்டி அப்படிங்கிறது ஆட்டோ செக்டர் உள்ளே வரதுனால எல்லா இண்டெக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தான் நிஃப்டியால் மேலே போக முடியும். உதாரணத்துக்கு நம்ம பேங்க் நிஃப்டி ரொம்ப வருஷமாக பர்ஃபார்ம் பண்ணாமே இருக்கிறதுனால தான் நிஃப்டியால் வந்து பெருசாக மேலே போக முடியல. இல்லைனா இன்னுமே கூட நிஃப்டி மேலே போயிருக்கும். அதுதான் ஒவ்வொன்றும் ரிலேட்டட் இன்டர் ரிலேட்டடுங்க. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணும், யூஎஸோட மார்க்கெட் எப்படி அஃபெக்ட் பண்ணும், ஒரு பர்டிகுலர் செக்டார் எப்படி அஃபெக்ட் பண்ணும், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு சேர் அஃபெக்ட் பண்ணும். அதோட எல்லா எஃபெக்டையும் தாங்கிக்கிட்டு தான் அவன் மேலேயோ கீழேயோ போகிற மாதிரி நடந்துப்பான். ஓகேங்களா. அடுத்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஏடிஆரை பார்த்துருவோம். முதல்ல வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஏடிஆர்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ விப்ரோ நல்ல பாசிட்டிவ், இன்ஃபி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டு, HDFC பேங்க் 1% பாசிட்டிவ், ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 0.25% நெகட்டிவ். இதுவே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெகட்டிவ். இங்கே 0.2% தான், ஆனால் அங்கே 0.8%. விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாசிட்டிவாக இருந்திருக்கு, அங்கே நெகட்டிவாக இருந்திருக்கான். HDFC பேங்க் இங்கே 1% பாசிட்டிவ், அங்கே நெகட்டிவ். இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.5% நெகட்டிவ். ஸோ ஐ திங்க் ஏதோ இன்ஃபோசிஸில் கெட்ட நியூஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் 3.5%, 3.25% வந்து இறங்கியிருக்கிறான். ஸோ அப்போ வந்து ஃபுல் ஏடிஆர் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நேற்று எஃப்ஐஐ டேட்டாவை பார்த்துருவோம் நம்ம, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. ட்ரேடிங் ஆக்டிவிட்டி கிட்டத்தட்ட நார்மலாக தான் இருக்குது. எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1800 கோடி செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3200 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் இப்போ வந்து வேர்ல்டு மார்க்கெட்டை வந்து எப்படி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவில் இருந்துச்சு, இப்போவும் அவன் பாசிட்டிவில் தான் இருக்கான். டவ் 0.12%, எஸ்என்பி 0.13%, நாஸ்டாக் 0.17% நல்லா பாசிட்டிவாக இருக்குது. டாக்ஸும் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது. நம்ம நிக்கியும் ஃப்ளாட்டாக இருக்குது. தைவான் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்குது. அப்போ வந்து வேர்ல்டு மார்க்கெட் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்று க்ரீனில் இருக்காங்க, அப்படி இல்லைனா வந்து பாசிட்டிவில் ஃப்ளாட்டாக இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல சைன் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கணும். கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிறவன் 22,092 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒரு கேப் டவுன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஏடிஆர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முக்கியமான இந்த கேப் டவுனுக்கு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேப் டவுன் ஆனாலுமே அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நேற்று க்ளோசிங்கும் கீழே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு சின்ன ஒரு 10 பாயிண்ட் மாதிரி கேப் அப் ஆகி இப்போ மேலே போயிட்டுருக்கான். 20 பாயிண்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேப் டவுன் காட்டுறான். ஸோ நிஃப்டி ப்ராபப்ளி ஒரு 20 பாயிண்ட் கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைய நிலைமைக்கு. அடுத்து நம்ம வந்து இப்போ வந்து இங்கே நிஃப்டியில் போய் பார்த்துருவோம். நேற்று வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து
இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு போவோம். நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நேற்று இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அவன் R1க்கு மேலேயே போகலை. ஸோ R1க்கு மேலே ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் அது நடக்கலை. ஸோ ஒரு ஒஸ்ட்டு ப்ரெடிக்ஷனாக போயிடுச்சு அது. ஏன்னா இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தப்போ வழக்கமாக வந்து ஒரு பெரிய செல்லிங் அப்படிங்கிறது வந்துடும். பட் குளோபல் மொமெண்டாமாலேயோ என்னமோ தெரியல, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பெருசாக கீழே விழுகலை. பட் ஸ்டில் மார்க்கெட் மேலேயும் போகல. இங்கே பாருங்கள், கண்டினியூஸாக ஒரு டிசெண்டிங் சிபிஆராக வந்திருக்கு. வந்துட்டு உங்களுக்கு வந்து இதுவும் டிசெண்டிங் சிபிஆர் தான், ஆனால் ப்ரைஸ் கீழே இல்லாமல் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ளஸ் இது விர்ஜின் சிபிஆரும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு நம்ம சிபிஆர் லெவலுக்கு தொடவே இல்லை. அதனால் இந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 21,800 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து வெறித்தனமான ஒரு சப்போர்ட்டாக மாறப்போகுது. இன்கேஸ் ஆஃப் ஃபால் இவன் கண்டிப்பாக தடுத்து நிறுத்திடுவான். இன்றைக்கோ நாளைக்கோ அந்த ஃபால் வந்துச்சு அப்படின்னா. ஸோ நேற்று நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் மேலே ஓப்பன் ஆகி R2க்கு மேலே போக ட்ரை பண்ணிச்சு. பட் முடியலை. இந்த செல்லிங் ப்ரெஷர் இங்கே வந்துச்சு. நான் எதிர்பார்த்ததான் அவன் சிபிஆர் வரைக்கும் போவான்னு நினச்சேன். ஆனால் R2லேருந்து R1க்கு அது செல்லிங் ப்ரெஷராக வந்துருச்சு. ஸோ இங்கே கீழே வந்து அவன் கன்சால்டேஷன்லேயே முடிஞ்சிட்டான். விச் மீன்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி போச்சு. எப்பவுமே டிசெண்டிங் சிபிஆர் வந்து R1க்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் வச்சுட்டாவே அது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் தான். ஸோ நிஃப்டியில் கிளியராக ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து இன்றைக்கி என்ன சிபிஆர் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம ஷோ டுமாரோ சிபிஆர் அப்படிங்கிறத ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இதுதான் வந்து இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர். ஒரு வெறித்தனமான நேரோ சிபிஆர், ஆனால் அசெண்டிங் சிபிஆர். அப்போது இன்றைக்கி ப்ரைஸ் வந்து ஒரு 20 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்னா நேற்று க்ளோஸ் ஆனது வந்து 22,014, 11 இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் அப்படின்னா சிபிஆர் கீழே தான் ஓப்பன் ஆக போகிறான். அப்போது பக்கத்துலேயே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நேரோ சிபிஆராக இருக்கிறதுனால அது மேலே போகிறதும் சரி கீழே போகிறதும் சரி எங்கேயோ ஒரு பக்கம் இன்றைக்கி பெருசாக ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இவன் காட்டுறான். ஸோ இன்கேஸ் அது கீழே போச்சு அப்படின்னா S1 பீடியில் தாண்டினதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போகலாம்? இந்த விர்ஜின் சிபிஆர் வரைக்கும் தான் போகலாம். ஏன்னா இங்கேருந்து கண்டிப்பாக ரிவர்சல் ஆயிரும். ப்ளஸ் அது எனக்கு தெரிஞ்சு S2லாம் தாண்டி கீழே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான ப்ராபபிலிட்டி எனக்கு இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஆனால் அப்படி ஒரு வேளை போச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே வந்துடுங்க. ஏன்னா நேற்றே ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இன்கேஸ் ஆஃப் ஃபால் கண்டிப்பாக ரிவர்சல் அப்படிங்கிறது உறுதி. அதனால் உங்கள் பொசிஷன்ஸை ரொம்ப நேரம் நீங்கள் ஒரு செல்லராக இருந்தீங்க, ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸிட் ஆகிறது நல்லா தான் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு. அடுத்து இன்கேஸ் அவன் மேலே போகிறான் அப்படின்னா ப்ராபப்ளி இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டே வந்து அது மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதால இதை நான் சொல்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து கீழே ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மேலே ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது கன்சால்டேஷனுக்கான ப்ராபபிலிட்டி ஒரு 5% இருக்குது. ஏன்னா இதுவுமே ட்ரெண்டிங் நேரோ சிபிஆர் வந்து அன்றைக்கி ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ராபப்ளி ப்ரைஸ் வந்து R1 S1க்கும் இடையில முடிஞ்சிடலாம். ஆனால் இதுக்கான ப்ராபபிலிட்டி வெறும் 5% தான். ப்ரைஸ் வந்து இங்கே வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்கிறதுனால ப்ரைஸ் மேலே போய் ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கீழே போய் ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மேலே ட்ரெண்டுனா ப்ராபப்ளி ஒரு R2 அப்படிங்கிறது நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். ஏன்னா சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகுது. R2 அப்படிங்கும்போது ஆல்ரெடி வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்திருக்கும். அதை தாண்டி ப்ரைஸை மேலே கொண்டு போகிறதுக்கு ஏதாவது அதையும் தாண்டி ப்ரைஸை மேலே கொண்டு போகிறதுக்கு ஏதாவது ஃபியூவல் இருக்கா மார்க்கெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபியூலும் கிடையாது. ப்ளஸ் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே வேறு, நமக்கு 3 நாள் வந்து வேறு லீவ் வேறு இருக்குது. அதனால் ப்ராபப்ளி அந்த 3 நாள் லீவுனால தான் சொல்கிறேன் நான், இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டே வந்து கொண்டு வர மாட்டாங்க. எங்கேயாவது ரிவர்சலில் போட்டுருவாங்க. மேலே போனாலும் கீழே வந்துடுவாங்க, கீழே போனாலும் மேலே வந்துடுவாங்க சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா 3 நாள் நமக்கு வந்து திங்கக்கிழமைக்கு லீவ் அடுத்து வரோம். அப்போது ஞாயிறு சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் இருக்குது. திங்கக்கிழமைக்கு வந்து இன்றைக்கி நைட்டு ஒரு யூஎஸ் மார்க்கெட்டு ட்ரேடிங் டே இருக்குது, திங்கக்கிழமைக்கு ஒன்று இருக்குது. இந்த 2 நாள் வெறித்தனமாக அவன் எங்கேயா மூவ் ஆகி போயிட்டான்னா அடுத்த நாள் சம்பவம் ஆயிரும் அப்படின்ட்டு எல்லாருமே அவங்க பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணுற பட்சத்தில் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டே வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஈவன் தோ நேரோ சிபிஆர் காட்டினாலுமே, ஈவன் தோ மார்க்கெட் ட்ரெண்ட் ஆனாலுமே மத்தியானத்துக்கு மேலே ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க நிஃப்டியில். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியில் நேற்று என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் சேம் அதே தான். ஆனால் பேங்க் நிஃப்டி அளவுக்கு புல்லிஷாக இல்லைங்க. ஏன்னா நிஃப்டி வந்து நல்லா அந்த சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. R2 கூட பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. விச் மீன்ஸ் பையர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் பேங்க் நிஃப்டியில் அது நடக்கவே இல்லை. ஈவன் தோ ஒரு ட்ரெயின் நடந்திருந்தாலுமே அது அப்படியே ரிவர்சல் ஆகி கீழே வந்துருச்சு. ஸோ இவன் R1க்கு பக்கத்துலேயே தான் முடிச்சிருக்கான். இதை வந்து ப்ராப்பர் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. பட் ஸ்டில் அந்த லெவல்ஸை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பையர்ஸ் உள்ளே வந்து ஓகே நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டிட்டாங்க. செல்லர்ஸ் கிட்டேருந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. எனக்கு இந்த பையர்ஸுங்கிறது யார்? நம்ம டிஐஏ தான். ஓகே நான் வந்துட்டேன்ப்பா, நான் இருக்கிறேன், மார்க்கெட்டை விழாமல் தடுப்பேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து நல்ல ப்ராப்பர் கன்சாலிடேஷன். இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்களேன். அப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ உடைக்கப்படும் போது ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இது ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னா இதை நம்ம அப்படியே தூக்கி விட்டுறலாம். இது நமக்கு தேவை கிடையாது. அடுத்து வந்து நம்ம டுமாரோ சிபிஆரை பார்ப்போம். ஸோ இப்போ என்ன இன்டர்பிரேஷன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி புல்லிஷாக தான் இருக்கான், ஆனால் நிஃப்டி அளவுக்கு இல்லை.
அதே மாதிரி பார்த்தீங்களா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கன்சாலிடேஷன் அப்படிங்கிறதுனால நேரோ சிபிஆர் வந்துருந்துச்சு. ஆனால் இது ப்ராப்பர் கன்சாலிடேஷன் கிடையாது, ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0.15% வந்து கேப் டவுன் அப்படின்னு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டே லோ பக்கத்தில் ஓப்பன் ஆக போகிறான். அகைன் சிபிஆருக்கும் S1க்கு இடையில தான் ஓப்பன் ஆக போகிறான். ஸோ இவன் மீடியம் சிபிஆர் அப்படிங்கிறதுனால ப்ராபப்ளி இவன் S1 வரைக்கும் போனான்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை மேலே போகிறான் அப்படின்னா R1க்கு போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பாசிட்டிவாலாம் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்டிங் R1க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதனால் R1க்கு போனால் ரிவர்ஸ் ஆயிடுவான். அதே மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ வந்து எவ்வளோ தூரம் கீழே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 பாயிண்ட் கீழே போனாலுமே எப்படி வெறித்தனமாக ரிவர்சல் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தால் வாங்குறதுக்கு ஆல்வேஸ் பையர் ரெடியாக தான் இருக்காங்க. அதனால் கீழே போச்சு அப்படின்னா ப்ராப்ளம் S1லாம் தாண்டிச்சுன்னா S2 கிட்ட போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே நீங்கள் ஒரு ட்ரெண்டிங் ட்ரேடை ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ரிவர்சல் ட்ரேடை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது இப்போ அதோட சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம சென்செக்ஸ். இப்போ வந்து நம்ம சென்செக்ஸ்லாம் பெருசாக பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா நிஃப்டியில் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆச்சோ சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் சென்செக்ஸ்லேயும் ஃபார்ம் ஆகும். அப்போ நிஃப்டியில் சொன்ன அதே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் சென்செக்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னென்னா நீங்கள் நிஃப்டியில் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்வேஸ் சென்செக்ஸ் அப்படிங்கிறது இல்லிக்விட் இண்டெக்ஸ் தான். அதனால் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஈஸியாக சென்செக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். அதோட என்ட்ரி பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்து நிஃப்டி யூஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரைக் செலெக்ஷனுக்கு வந்து சென்செக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த காம்பினேஷன் வந்து எனக்கு வந்து பல வாரங்களாக நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் அது ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம நிஃப்டியோட பொசிஷனலாக ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் அப்படி என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இந்த ட்ரெண்டு நம்ம டெய்லிக்கே கூட போயிடலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் ஒரே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் காட்டும். ஸோ கிளியராக அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் வருது அப்படிங்கிறத காட்டுது. இதுவுமே ஒரு டோஜி தாங்க. அப்போ வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை, பட் ஸ்டில் உள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணுது. நல்ல கன்சாலிடேஷன் போட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ எப்போ ஒரு நல்ல ரெட் கேண்டில் இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது வரைக்குமே மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன் கேஸ் ஆஃப் புல்லிஷ்னஸ் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் தான் உடச்சி வந்திருக்கலாம். அப்போ இதை தாண்டி மேலே போகணும். அதாவது 22,300க்கு மேலே இப்போதைக்கு ஒரு 22,300க்கு மேலே போனால் தான் இவனால் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக மாற முடியும். பட் ப்ராபப்ளி அவன் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது அதை பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக இவன் சப்போர்ட் எடுத்து அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பேஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கிறான். ஆனால் இவன் வந்து அதே மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் சிக்னிஃபிகன்ட் பண்ணுற மாதிரி அவன் அதையுமே வந்து எதுவும் காட்டலை. இங்கே பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது. அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவன் இன்னும் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு மேலே கேப் இருக்குது, கீழே வர்றதுக்கும் இவ்வளோ தூரம் வர கேப் இருக்குது. இது வந்து நல்ல செல்லிங் ப்ரெஷர் கீழே வந்ததுனால லைட்டாக மேலே போயிருக்கான். ஆனால் இந்த கேண்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பையர்ஸ்லாம் பெருசாக வரல அப்படின்ட்டு. அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் முடியல. கடைசியில் வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்டிசிவ்னஸாக தான் இருக்குது, ஒரு கன்சாலிடேஷன் தான் இண்டிகேட் பண்ணுது. ஒரு நல்ல க்ரீன் கேண்டிலோ நல்ல ரெட் கேண்டிலோ வந்துச்சு அப்படின்னா ஓகே, ஃபர்தராக அந்த சைடு வந்து ஒரு ட்ரெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தமாக இருக்கலாம். பட் ஸ்டில் இன்கேஸ் இங்கே ஒரு ரெட் கேண்டில் வந்தாலுமே கீழே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது, அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் தான் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுற பட்சத்தில் தான் பேங்க் நிஃப்டி வந்து கீழே பிரேக் பண்ணால் கீழே போகும், மேலே பிரேக் பண்ணால் மேலே போகும். அது வரைக்கும் வந்து பேங்க் நிஃப்டி கன்சாலிடேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸும் கூட. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேடிங் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பேரோட வீடியோவை ரீச் பண்ண வைக்கும். தேங்க்யூ.